ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நல்லா இருப்போன்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த லாக் பங்குனி உத்திரம் அன்றைக்கி எடுத்த லாக் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் கோயில் வந்து பெரிய கோயில் ஒன்று இருக்குது. எங்கே இருக்கும் இந்த கோயிலுக்கு வருவாங்க. நல்லா கிராண்டாக வந்து பங்குனி உத்திரம் தைப்பூசம்லாம் பண்ணுவாங்க. தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திரம் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் பங்குனி உத்திரம் மட்டும் சிறப்பானது நாளாக கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா வருட கடைசியான பங்குனி மாதம் 12வது மாதம். அதே போல் உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நட்சத்திர வரிசையில் 12வது நட்சத்திரம். ரெண்டும் ஒன்றா சேரும்போது அதனால் சிறப்பானது நாளாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பங்குனி உத்திரத்தோட இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா தெய்வ திருமணங்கள் மற்றும் தேவர்களுடைய திருமணங்கள்லாம் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சிவன் பார்வதி கல்யாணம், முருகன் தெய்வானை கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம், ராமர் சீதை கல்யாணம் போன்றவரோட கல்யாணம்லாம் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் கடவுளோட திருமணம் நடந்திருக்குது. அதனால தான் பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நமக்கு திருமண தடை விலகும்னு ஒரு ஐதீகம் சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். பங்குனி உத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி இருக்குன்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி தினமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து சந்திரகிரகணம் வந்திருக்குது அப்படிங்கிறது இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு. சாமிக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒவ்வொரு பங்குனி உத்திரத்தன்னைக்கும் வந்திங்கன்னா அந்த க்ரீன் பேக்ரவுண்டில் தான் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் அது ஒரு சிறப்பு இங்கே இந்த கோயிலில். இறைவா, இயற்கை பேரிடர்களையும் எங்களை காப்பாற்று, அது மூலம் வரக்கூடிய நோய்கள்லேருந்து எங்களை காப்பாற்று, எல்லாருக்கும் மன அமைதியும் தெளிவான எண்ணங்களையும் கொடுன்னு இறைவான்னு வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா சாமி வந்து வீதி உலா வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேர் உற்சவத்தோட எல்லா தெருவுக்கும் வரும். நைட்டு ஒரு 12 மணி 12 மணி கூட ஆகலாம் சாமி வர்றதுக்கு. பிரசாதமாக புளியோதரை கொடுத்தாங்க. அப்போ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நைட்டுக்கு சாமி வர்றதுக்கு தேவையான தேங்காய் பழம் கொஞ்சம் பூ கட்டி வச்சு எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் நைட் வந்து 11:15 ஃப்ரெண்ட்ஸ். சாமி வந்து எங்கள் தெருவுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் ரோடு கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மண் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. சாமி உள்ளே வர முடியாமல் கொஞ்சம் சிரமப்பட்டோம் தைப்பூசத்தப்பெல்லாம். ஆனால் இப்போ வந்து ரோடு நல்லா போட்டு போக்குவரத்து வசதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு வாசலில் சாமி வரும்போதெல்லாம் நாங்கள் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமியை பார்த்துக்கிட்டே அதனால் ஷூட் பண்ண முடியல. ஆனால் தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை பண்ணி உள்ளே வச்சுட்டு வந்து பார்த்தா கேமரா ஆஃபில் இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வாசலில் வெயிட் பண்ணி மற்ற வீட்டுக்கு போகிறலாம் பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தெரு கிராஸ் பண்ணி போகிறதுக்கே சாமிக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீட்டுமே தேங்காய் பழம் கொடுத்தாங்க அர்ச்சனைக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் லேடிஸ்லாம் கொஞ்ச நேரம் வீட்டு வாசலில் நின்று பேசிவிட்டு அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனோம். டைம் உள்ளே வந்து பார்த்தா 12:30க்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா காலைல ஸ்கூலுக்கு வர போகணுமே, சீக்கிரமாக எழுந்துக்குமே நினச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி உத்திரத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். பக்கத்தில் அந்த பெரிய கோயில் இருக்கிறதால திருப்தியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷமும் சிறப்பாக இருந்துச்சு. அதே போல் நீங்கள் எங்கெல்லாம் கோயிலுக்கு போனீங்க, பங்குனி உத்திரத்தை என்ன வேண்டுதல் நிறைவேற்றினீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சுப்ரியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.